அன்பிற்கினியவர்களே, நலம்தானே? இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் பார்க்கவிருப்பது முகஸ்துதி செய்பவர்களுக்கான மலர் மருந்துகள் என்பதை பற்றி. காணொளிக்குள் போகிறதுக்கு முன்னாடி நமது லட்சியமான 2030க்குள் 10,00,000 மகிழ்வான தமிழக குடும்பங்கள் என்பதற்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய உதவியாக மலர் மருந்துகளை நீங்கள் நன்கு கற்று தேர்ந்து கொண்டு உங்களுக்கு அருகில் இருப்பவர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுத்து பார்ப்பதன் மூலமாக நமது இலக்குகளை நாம் அடையலாம். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு பூங்காவனம் ஐயா இயற்றிய 4 புத்தகங்கள் இருக்கின்றன. மலர் மருத்துவம் தொடர்பான புத்தகங்கள். நம்மளோட ஃபேஸ்புக் குரூப், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிஎஸ்எஸ் வழங்கும் சான்றிதழ் வகுப்பு போய்கிட்டு இருக்குது, அதில் சேர்ந்து பயன்பெறலாம். ஜோதிடமும் மலர் மருத்துவமும்னு ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் போய்கிட்டு இருக்குது, அதையும் பங்கு பெற்று பயனடையலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம காணொளிக்குள் போகலாம். இப்போ நம்ம வீட்லேயோ நம்ம ஆஃபீஸ்லேயோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த முகஸ்துதி பண்ணுவவர்களை பார்த்துருப்போம். முகஸ்துதி பண்ணுறதுன்னா என்னென்னா, அடுத்தவங்கள பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அவங்ககிட்ட ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டியோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அடுத்தவங்கள புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி கூழ கும்பிடு போடுறது. பார்த்தோன்னே தெரிஞ்சு இந்த ஆஃபீஸ்லலாம் இருப்பாங்க, பார்த்தோன்னே ஆளுகளை பார்த்தோன்னே கூழ கும்பிடு போடுவாங்க. அதிகாரிகளை பார்த்த உடனே பெரிய கும்பிட போடுவாங்க. அதை பார்க்கும்போது என்னடா இவன் கூட கும்பிடு போடுறான் அப்படின்னு எல்லோரும் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அதை பற்றி அவங்க லட்சியமே பண்ண மாட்டாங்க. நமக்கு இந்த மாதிரி கும்பிடு போடுறது மூலமாகவோ அவங்கள பிறரை புகழ்ந்து பேசுவதன் மூலமாகவோ நமக்கு அவங்ககிட்ட ஒரு காரியம் நடந்துடாதா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு எதிர்மறை எண்ணம் படைத்தவர்கள். அதாவது தங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் தாங்கள் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இல்லாமல் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு, அவங்கள அவங்கக்கிட்ட ஒரு வேலை நடக்கிறதுக்கு அவங்கள புகழ்ந்து பேசுகிறது, கூழ கும்பிடு போடுறது, சிரித்து சிரித்து பேசுகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அவங்களோட எப்படி சொல்லுவாங்க கலோக்கியலா, இந்த அல்லக்கைகன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க 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 வாயாலிட்ட பணியை தங்கள் தலையால் செய்வார்கள்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி வேலை பார்க்குறவங்க, இந்த அல்லக்கை வேலையை பார்க்குறவங்க, இந்த மாதிரி ஆசாமிகளை பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் சரி, அவங்களோட நண்பர்களுக்கு, நம்மளை மாதிரி வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அவங்கள பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது. என்னடா இப்படியெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் மனுஷங்க தானே, இவங்கெல்லாம் என்ன பொழப்பு பொழைக்கிறாங்க, அவன்கிட்ட ஒரு காரியம் நடந்துடும் இல்லை கொஞ்சம் ஒரு காசு தர போகிறேன் அல்லது அவர் ஒரு உயர் அதிகாரி அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்படியா பேசுவாங்க அப்படின்னு பார்ப்பவர்கள் முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் முகஸ்துதி, கூழ கும்பிடுங்கிறது. மிச்சபடி எல்லாருமே தங்களோட அதிகாரிகளை பார்த்தா வாங்க வணக்கன்றதும் ஒரு சில நயமான வார்த்தைகளை பேசுகிறதும் இயற்கையான விஷயம். இதை நம்ம முகஸ்துதியிலையோ இல்லை கூழ கும்பிடுலையோ அல்லக்கை வேலை பார்க்குறதுலையோ சேர்க்க முடியாது. சில பேர் அந்த அளவை மீறி, எதில் எல்லாத்துக்குமே அளவுன்னு ஒன்று இருக்குது, அந்த அளவை மீறி இந்த மாதிரியான செயல்களை செய்யும்போது அது பார்க்குறதுக்கு அருவருப்பான காரியமாக இருக்கும். ஆனால் அது அவங்க தாங்கள் பிழைக்கும் வழி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான ஆசாமிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மருந்து சென்டாரி அப்படிங்கிற மருந்து. ஏன்னா இது ஒரு வகையான எதிர்மறை எண்ணம். தாங்களால் தாங்கள் ஒரு கையாலாகாதவர்கள், தாங்களால் அந்த இடத்துக்கு வர முடியாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு அல்லக்கை வேலை பார்க்குறது, அவங்கள புகழ்ந்து பேசுகிறது, அவங்களுக்கு கூழ கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான செயல்களை செய்பவர்கள். இது அவங்களோட ஆளுமை திறனோட எதிர்மறை பக்கம். அவங்களோட நேர்மறை பக்கம் என்னென்னா, அவங்களே ஒரு தலைவராயிடலாம், அவங்களுக்கே ஒரு 10 அல்லக்கைகளை வச்சுக்கிடலாம், அவங்கள பார்த்தாலும் ஒரு அதிகாரி ஆயிடலாம், அவங்களுக்கும் இந்த மாதிரி நயம்பட பேசுபவர்கள் நிறைய பேர் கிடப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையும் இல்லை. அவங்க அந்த தன்னம்பிக்கை இல்லைங்கிறத வேறு மாதிரியான வழிகளில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. அதனால் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லேருந்து அவங்கள காப்பாற்றி, அதாவது அவங்கள அந்த எதிர்மறை எண்ணத்திலிருந்து மீட்டு தங்களால் இயலும், தாங்களே ஒரு பெரிய அதிகாரி தான், தாங்களே ஒரு பெரிய ஆளுமை தான் அப்படின்னு நினைக்க வைக்கிறதுக்குரிய மருந்து இந்த சென்டாரிங்கிற மருந்து. இந்த சென்டாரிங்கிற மருந்தை கொடுக்கும்போது அல்லக்கைகள் வேலையெல்லாம் விட்டுட்டு அவங்களே ஒரு பிரபலமாக மாறிவிடுவார்கள். அதனால் அல்லக்கைகளை எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் நட்பு வட்டத்துலலாம் இருப்பாங்க, அரசு அலுவலகங்கள்லாம் இருப்பாங்க, எல்லா அலுவலகங்கள்லேயுமே இருப்பாங்க, வீதிகளில் இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்களுக்கு சென்டாரிங்கிற மருந்து கொடுக்கும்போது அவங்களோட நடத்தையில் மாற்றத்தை காணலாம், அவங்களுக்கு நடக்கும் சம்பவங்களிலும் மாற்றங்களை காணலாம். வாழ்க மகிழ்வுடன்.